Students, we are going to see the last topic under industrial control circuits. So third unit industrial control circuits la. So கடைசி டாபிக் என்ன அப்படின்னா ட்ரபிள் ஸ்பாட்ஸ் இன் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ். ஓகேயா? ஸோ ட்ரபிள் ஸ்பாட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மிஷின் இருக்குது. ஸோ இதுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ஆன் பண்ணுறோம், மிஷின் ஓடல. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கலாம், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன போயிருக்கலாம் அப்படின்னா ஃபியூஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஓகே, ஃபியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா சப்ளை வில் நாட் கோ டு தி மோட்டர். ஸோ மோட்டராக இருக்கலாம், இல்லை லோடு எதனாலும் இருக்கலாம். ஸோ சப்ளை ஃபியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபியூஸ் ஆகிட்டு அப்படின்னா சப்ளைக்கும் லோடுக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்காது. ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் வால்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் வச்சு இதை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த டயக்ராமில் ரெண்டு லைன் இருக்குது, L1 அண்ட் L2. there are two lines, L1 and L2. ஸோ இது வந்து லோட் டெர்மினல் 1 and 2ங்கிறது வந்து லோட் டெர்மினல். we're using a வோல்ட் மீட்டர் here. ஸோ இதில் வந்து ரெண்டு லைன் இருக்குது. ஸோ ரெண்டு லைன்லேயும் ஏதாவது ஒரு லைனில் ஃபியூஸ் போயிருக்கா அப்படிங்கிறத வோல்ட் மீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு புட் லீட் A on L1 and B on L2. ஓகே, ஸோ வோல்ட் மீட்டரில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ஒன்று A and B. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு, புட் லீட் A on L1. ஓகே, ஸோ இந்த இருக்குது லீட் A வந்து L1ல போடுறோம். L1ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன், இந்த பிளாக் ஒயர் லீட் A on L1ல போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு லீட் B on L2. ஸோ ஹியர் லீட் B on L2ல போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா ஸோ கண்டிஷன்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ லைன் வோல்டேஜ், ஸோ வோல்ட் மீட்டரில் வந்து லைன் வோல்டேஜ் காட்டுச்சு அப்படின்னா இன்புட் சப்ளை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சப்போஸ் வோல்ட் மீட்டரில் எந்த ரீடிங்கும் காட்டல அப்படின்னா இன்புட் சப்ளையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு லீட் A வந்து L1ல வைக்கிறோம், லீட் B வந்து L2. ஓகேயா, லீட் A ஆன் L1 அண்ட் லீட் B ஆன் L2 வைக்கிறோம். ரெண்டு ரிசல்ட் வருது. ஒன்று லைன் வோல்டேஜ் காட்டுச்சு அப்படின்னா இன்புட் சப்ளை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ ஃபியூஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வோல்ட்மீட்டரோட ரீடிங் எதுவுமே காட்டல அப்படின்னா இன்புட் சப்ளைல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு. செகண்ட் கண்டிஷன் புட் லீட் A ஆன் L1. ஸோ லீட் A இங்கே இருக்குது, அதான் L1ல வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீட் A ஆன் L1 அண்ட் லீட் B ஆன் 2. ஸோ 2ங்கிறது லோட் சைடில் உள்ளது, லீட் B ஆன் 2 இந்த இது. ஓகே, அப்போ லீட் A ஆன் L1 அண்ட் லீட் B வந்து 2ல வச்சுருக்கோம், செகண்ட் பாயிண்ட்ல வச்சுருக்கோம், இந்த இது லோட் சைடில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வோல்ட் மீட்டர் வந்து வோல்டேஜ் ரீடிங் காட்டுச்சு அப்படின்னா ஃபியூஸ் 1 வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் லைன் 1ல இருக்கக்கூடிய ஃபியூஸ் வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ரீடிங் காட்டல அப்படின்னா ஃபியூஸ் 2 ஓப்பனாக இருக்கலாம். ஓகே, அப்படி ஃபியூஸ் 2 ஓப்பனாக இருக்கலாம், அப்படின்னா ரெண்டு ஃபியூஸுமே ஓப்பனாக இருக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ அப்போ லைன் வோல்டேஜ் காட்டுச்சு அப்படின்னா ஃபியூஸ் 1 வந்து இப்போ ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். எந்த ரீடிங்குமே காட்டல அப்படின்னா ஃபியூஸ் 2 ஓப்பனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு ஃபியூஸுமே ஓப்பனில் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் புட் லீட் A ஆன் 1. ஸோ வோல்ட் மீட்டரில் லீட் A வந்து 1ல வைக்கிறோம். அப்போ 1ங்கிறது லோட் சைடில் உள்ளது, இந்த கனெக்ஷன்ஸ். ஓகே, லீட் A ஆன் 1 அண்ட் லீட் B ஆன் L2. லீட் B ஆன் L2. ஸோ இது லீட் B ஆன் L2. ஓகே, அப்போ லீட் A வந்து லோட் சைடில் 1ல கனெக்ட் பண்ணுறோம், லீட் B வந்து லைனில் L2ல கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இண்டிகேட்டிங் லைன் வோல்டேஜ் காட்டுச்சு, வோல்டேஜ் ரீடிங் காட்டுச்சு அப்படின்னா ஃபியூஸ் 2 வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். எந்த ரீடிங்குமே காட்டல அப்படின்னா ஒன்று ஃபியூஸ் 1ல ஓப்பனில் இருக்கலாம், அப்படின்னா ரெண்டுமே ஃபியூஸ் 1 and 2 ரெண்டுமே ஓப்பனில் இருக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு ஃபியூஸை செக் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஃபியூஸில் வந்து we need to use correct type of fuse. ஸோ ஃபியூஸுங்கிறது ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லிங்க். ஸோ ஏதாவது ஓவர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா முதல்ல அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ டெம்பரரியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி ஃபியூஸ் போகிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ராங் ப்ராக்டிஸ். காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது ஃபால்ட் ஏற்பட்டு ஓவர் கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் இந்த காப்பர் ஸ்ட்ரிப் வந்து ஈஸியாக ப்ளோ ஆகாது. ஸோ அந்த ஃபால்ட் கரண்ட் கண்டினியூஸாக அந்த சர்க்யூட்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் மே டேமேஜ் த வைண்டிங். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணும்போது we need to use கரெக்ட் டைப் ஆஃப் வயர்ஸ். ஓகே, ஸோ காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபியூஸுங்கிறது ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லிங்க். அப்போ எந்த ஃபால்ட் ஏற்பட்டாலும் முதல்ல ஃபியூஸ் வந்து ப்ளோ ஆகணும். ஓகே, ஸோ அது ப்ளோ ஆகக்கூடாதுன்னு சொல்லி காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ராங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கலாம் ஒரு சர்க்யூட்ல, இட் மே பி லூஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ லூஸ் கனெக்ஷன் இன் பவர் சர்க்யூட் கேன் ஜென்ரேட் லோக்கல் ஹீட். ஓகே, ஸோ லூஸ் கனெக்ஷன்ல மொதல் ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்யூட்ல வந்து ஓவர் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீட்னால என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் நம்ம
சர்க்கியூட்ல வந்து தெர்மலி சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ், தட் மீன்ஸ் தெர்மல் ஓவர்லோட் ரிலே ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த சர்க்கியூட்ல உள்ள ஹீட்டை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீட்னால என்ன ஆகும் அப்படின்னா கான்டாக்ட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகலாம், அப்படின்னா க்ளோஸ் ஆகலாம். ஸோ ராங் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த லூஸ் கனெக்ஷன்ல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இட் மே ஜென்ரேட் தி லோக்கல் ஹீட். ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய தெர்மல் சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தப்பா ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் மேல் ஃபங்க்ஷனிங். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, லூஸ் கனெக்ஷன்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இன் பிளேஸ் ஆஃப் சாலிட் கண்டக்டர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் சாலிட் கண்டக்டர்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும். சாலிட் கண்டக்டர்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு வயர் மட்டும் தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நிறைய வயர்ஸ் பண்டிலா ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் டயக்ராம்ல பாருங்க. ஸோ இட் இஸ் சாலிட் கண்டக்டர், ஒரே ஒரு வயர் மட்டும் தான் வரும். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நிறைய வயரை ஒரே மாதிரி பண்டில் பண்ணி ஒரு இதாக எடுத்திருப்பாங்க, ஒன்னா மவுல்ட் பண்ணி வெளியே எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ லூஸ் கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வி மே கோ ஃபார் அ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு இதை எப்படி இந்த ட்ரபிளை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரெகுலர் செக்அப் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது லூஸ் கனெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி ரெகுலராக கனெக்ஷன்ஸை செக் பண்ணுறது. திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமெடி ஃபார் அவாய்டிங் தி லூஸ் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்டாக்ட்ஸில் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்த எல்லா ரிலேஸ், ஸோ ரிலேஸ் கான்டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பார்த்துப்போம் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புஷ் பட்டன்ஸ்லேயுமே கான்டாக்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் அண்ட் சுவிச்சஸ் எல்லாத்துலேயுமே கான்டாக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த கான்டாக்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ட் ஆகிடும். இது எதனால வருது அப்படின்னு சொன்னோம்னா, சப்போஸ் அந்த கான்டாக்ட்ஸ் மேலே ஏதாவது தூசி, டர்ட்டு அப்படின்னா ஆக்சைட் ஃபிலிம், இது வந்து அந்த கான்டாக்ட் வந்து சப்போஸ் மாய்ஸ்சரோட ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம துரு பிடிக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி துரு பிடிச்சது அப்படின்னா அந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா கான்டாக்ட் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும், பட் அது கண்டக்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து ரெகுலராக அதோட வெல்டிங் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ சப்போஸ் ஓவர்லோட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்டாக்டோட வெல்டிங் வந்து என்னன்னா லூஸ் ஆயிரும். ஸோ லூஸ் ஆயிருச்சு அப்படின்னா கான்டாக்ட் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், பட் அந்த கான்டாக்ட் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆயிருக்காது. ஓகேயா? ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா OEM அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஓகேயா? ஸோ அப்போ கான்டாக்ட்ஸ், சுவிச்சஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் நம்ம எக்ஸ்பீரி டேட் சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த டேட் வரைக்கும் தான், தட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் 100 டைம்ஸ் அப்படின்னா ஸோ அந்த டிவைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதோட கான்டாக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 100 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் we need to replace that switches. ஓகே, அந்த சுவிச்சஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபால்ட்டி கான்டாக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வேற என்ன ப்ராப்ளம் இருக்கும்? இன்கரெக்ட் வயர் மார்க்கர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய சர்க்கியூட், இப்போ கண்ட்ரோல் பேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வயர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக அதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வயரை வந்து நிறைய வயரை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வயர் வந்து நம்ம வந்து மாற்றி கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வயரில் வந்து ஒரு நம்பர் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வயர் மேலே வந்து ஒரு நம்பர் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த வயரோட ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னும் லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த வயரோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வயருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஸோ இதில் வந்து 69 மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் 69 தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே வயர். இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றதுனால இப்போ நிறைய வயர் அது கூட வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வயர்ஸ்ல வந்து அதோட ஸ்டார்டிங் சைட்லையும் எண்டிங் சைட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வயர் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ ஹியூமன் எரர்னால ஒரு சைடு 69 இன்னொரு சைடு வந்து நம்ம 96 மாற்றி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ரெண்டும் வேற வேற வயர் நினைச்சிடுவாங்க. இங்க இந்த ஆப்ரேட்டிங் சைடில் ஒர்க் பண்றவங்களும் இந்த ஆப்ரேட்டிங் சைடு அதாவது ஃபைனல் எண்ட்ல ஒர்க் பண்றவங்களும் வேற வேற வயர் நினைச்சிடுவாங்க. ஓகே, ஸோ தட் மே பி a ப்ராப்ளம். இது வந்து ஹியூமன் எரர் தான். ஸோ ஓகேயா? ஸோ இது வந்து இன்கரெக்ட் வயர் மார்க்கர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னொன்று லாங் பிளாக். ஸோ இப்போ வந்து வயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வயர்ஸ் வந்து பிளாக்காக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக், இந்த மாதிரி நிறைய பிளாக்காக இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கான்டாக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வயர்ஸ் வந்து எங்கே கொண்டு போய் அந்த வயர்ஸ் எடுத்து அந்த கான்டாக்ட்ஸில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய பிளாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா வயர்ஸும் நிறைய வயர்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக்ல மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக செகண்ட் பிளாக்ல கொண்டு போய் அதை இன்புட்ல கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்கரெக்ட் வயர் மார்க்கர்ஸ் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காம்பினேஷனல் ப்ராப்ளம்ஸ். இது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சைடில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது மெக்கானிக்கலாக அந்த மிஷின் வந்து டேமேஜ் பண்ணும்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஓவர்லோட். ஸோ நம்ம வந்து ஓவர்லோட் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன நடக்கும், கரண்ட் வந்து அதிகமாக ட்ரா பண்ணும். ஸோ கரண்ட் ட்ரா ஆகிறதுனால ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ டிஃபெக்ட் இன் தி மோட்டர் இட் செல்ஃப். மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து எலக்ட்ரிக்கலாக நம்ம அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹீட் ஜென்ரேட்டட் பை தி லூஸ் கனெக்ஷன். ஸோ லூஸ் கனெக்ஷனாலே மொதல் ப்ராப்ளம் வந்து ஹீட். ஸோ அந்த ஹீட்னால என்ன ஆகும் அப்படின்னா மிஷினோட வைண்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். வைண்டிங்ஸ் டேமேஜ் ஆகுங்கிறது என்னதுன்னா மெக்கானிக்கல் டேமேஜ். நெக்ஸ்ட் டேமேஜ் பியரிங். ஸோ பியரிங், ஸோ இப்போ மோட்டர்லாம் இருக்கு அப்படின்னா பியரிங் இருக்கும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக்கலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த காம்பினேஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சைடில் நடக்கக்கூடிய டேமேஜ்னால மெக்கானிக்கல் பார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். சரியா, ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கக்கூடிய காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர், அதாவது இப்போ சொலினாய்டு காயில்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து காயில் இருக்கும். ஸோ கீழே வந்து பிளங்கர் இருக்கும். ஸோ அந்த பிளங்கருங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அது எலக்ட்ரிக்கலாக அந்த சொலினாய்டு காயில் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா ஸோ அந்த காயில் வந்து அதிகமாக ஓவர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ காயில் வந்து இவென்ச்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் டெம்பரேச்சர் இது என்ன அப்படின்னா லோ வோல்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம். லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும் டு மேனேஜ் தி பவர். அப்போ கரண்ட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட் வரும். ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதான் எலக்ட்ரிக்கல் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ லீக்கேஜ் ஆஃப் ஹீட் டியூ டு இம்ப்ராப்பர் ஹீட் இன்சுலேஷன் மெட்டீரியல். ஓகே, ஸோ இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஹீட் ஃபர்னேஸுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணுற இடத்துக்கும் இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்சுலேஷன் அப்படின்னா ஹீட் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டாக இல்லை அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கலாக நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா காம்பினேஷனல் ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிக்கல் சைடில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் மெக்கானிக்கலாக அதோட பார்ட்ஸை டேமேஜ் பண்ணும். ஓகே, அப்போ ஒரு சைடில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னொரு சைடு அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பினேஷனல் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் லோ வோல்டேஜ். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். லோ வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஹெவிலி லோட் பண்ணுறோம். ஸோ லோ வோல்டேஜ் எப்போ வரும், ஸோ இந்த பீக் டைமில் வரும். ஸோ பீக் டைம்னா காலையில் 6 to 9 மணி, அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தோம்னா 6 to 9. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீக் டைம். அப்போ எல்லாருமே லோடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெவிலி லோடட். ஸோ லோடு அதிகமாக வோல்டேஜ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். வோல்டேஜ் டிராப்ஸ் ஆஃப் ரேபிட்லி. ஓகேயா, ஸோ வோல்டேஜ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வோல்டேஜ் குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லோடு வந்து ஸோ ப்ராப்பராக பவர் மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும், இட் ப்ரொடியூசஸ் ஹீட். ஓகே, ஓவர் கரண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுனா என்ன ஆகும், ஸோ அந்த ஷார்டன்ஸ் தி லைஃப் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ். அப்போ காம்பனண்டோட லைஃப் டைம் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி மேல் ஃபங்க்ஷனிங், ஸோ ராங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ வோல்டேஜில் லோ வோல்டேஜ் எதனால வருது, ஸோ ஹெவிலி லோடட். அப்போ ஸோ பீக் டைம்ஸில் வந்து லோ வோல்டேஜ் வரும். லோ வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா டு மேனேஜ் தி பவர் கரண்ட் வந்து என்ன ஆகும், அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் கரண்ட்னால ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று காம்பனண்டோட லைஃப் டைம் வந்து கம்மியாகும், இன்னொன்று ராங் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் மேல் ஃபங்க்ஷனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரவுண்டிங். ஸோ கிரவுண்டிங் ஆர் எர்த். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ சப்போஸ் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல். ஸோ நியூட்ரல்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ ரிட்டன் பாத். இங்கே நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா லோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நியூட்ரல் இஸ் a நார்மல் ரிட்டன் பாத் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ a காமன் ரிட்டன் பாத். ஸோ இந்த நியூட்ரலில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரவுண்டிங். ஸோ இந்த நியூட்ரல்ங்கிறது வந்து என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சப்ளை ஸ்டேஷனில் இருக்கும், அப்படின்னா சப்ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ கிரவுண்டிங்கிறது நம்ம வீட்டில் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரவுண்டிங் ஆர் எர்த்திக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் என்ன அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது லோடு சைடில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக நம்ம எர்த்திங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து எது வழியாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எர்த் வயர் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரவுண்டிங் சொல்கிறோம். அப்போ கிரவுண்டிங் இஸ் ஆல்சோ ஏ காமன் ரிட்டன் பாத் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஹவுஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ். ஓகே, இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ஃபேஸ் வயர்ஸு. ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து நியூட்ரல். ஓகே, இங்கே நியூட்ரல் டைப் டு கிரவுண்டு. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டேஷனில். ஓகே, சப்ஸ்டேஷனில் இருக்கும். இந்த கிரவுண்ட் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டுங்கிறது என்னன்னா நம்ம வீட்டில் கொடுத்துருக்கூடிய எர்த்திங் அப்படின்லாம் கிரவுண்டிங் சொல்லுவோம் இது. ஓகே, ஸோ மேலே உள்ளது வந்து என்ன அப்படின்னா ஃபேஸ் வயர். ரெட் கலர் வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல் பாயிண்ட், இது எர்த்திங் உள்ளது. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்க 3 பின் பிளக்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒன்று வந்து என்னன்னா ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல். மேலே உள்ள அந்த பெரிய ஹோல் வந்து என்ன அப்படின்னா அந்த பெரிய ஸ்ட்ரிப் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் எர்த்திங் வயர். ஓகே, ஸோ எர்த்திங் பாயிண்ட். அப்போ எர்த்திங்கிறது என்னன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் கொடுத்துருக்கிறது தான் எர்த்திங். ஸோ இந்த நியூட்ரல் பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா சப்ஸ்டேஷனில் கனெக்ட் ஆயிருக்கும், அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ
என்னங்கிறது வந்து இந்த நியூட்ரல் பாயிண்ட்ங்கிறது வந்து சப்ஸ்டேஷன் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல கூட இருக்கக்கூடிய கிரவுண்டிங், அதுவும் கிரவுண்டிங் ரிட்டர்ன் பாத். ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டேஷன் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல இருக்கும். இந்த எர்த்திங் மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் லோக்கலா நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட். ஓகே, ஸோ இந்த இந்த இப்போ சப்போஸ் கரெக்டான ப்ராப்பர் கரண்ட் வந்து ஃபேஸ்ல இருந்து நியூட்ரலுக்கு ரிட்டர்ன் ஆகல, தர் இஸ் லீக்கேஜ் அப்படின்னா அது எங்க எது வழியா நம்ம கரெக்டா எர்த்திங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து எர்த் வழியா ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் ஹேவிங் கிரவுண்ட் டிடெக்டர் லைட்ஸ். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ 2 லைன் இருக்கு, தட் இஸ் லைன் 1 அண்ட் லைன் 0. ஓகே, 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ 2 லைனுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 லேம்ப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், தட் இஸ் லேம்ப் ஏ அண்ட் லேம்ப் பி. 2 லேம்பையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம், சீரிஸா கனெக்ட் பண்ணி நடுவில் வந்து கிரவுண்டிங் பண்ணிருக்கோம், தட் இஸ் சாலிட் கிரவுண்டிங் சொல்லுவாங்க. ஓகே, நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அதை கிரவுண்ட் பண்ணிருக்கோம், தட் இஸ் இந்த பாயிண்ட் 10ங்கிற பாயிண்ட். ஓகே, அப்போ 2 லைன் இருக்கு, தட் இஸ் லைன் 1 அண்ட் லைன் 0 இருக்கு. ஸோ 2 லைனுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 லேம்ப்ஸ் வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம், தட் இஸ் லேம்ப் ஏ அண்ட் லேம்ப் பி. அந்த நடுவில் இந்த 10ங்கிற பாயிண்ட் அந்த லேம்ப் ஏ அண்ட் லேம்ப் பில இருந்து சென்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்து அதை வந்து என்ன பண்ணிருக்கோம், கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதுல வந்து சப்போஸ் இதுல வந்து நம்ம கிரவுண்ட் ஃபால்ட்னு ஒன்று படிப்போம். கிரவுண்ட் ஃபால்ட் என்ன அப்படின்னா அந்த லைன்ல இருக்கு லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா கிரவுண்டோட ஷார்ட் ஆயிரும். சப்போஸ் இங்க வந்து இங்க எடுத்துருவோம், இங்க கிரவுண்ட் இருக்கு, ஸோ ஒரு வயர் மூலமா கிரவுண்ட்ல வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா இந்த லோடுக்கு வராது கரண்ட். ஸோ கரண்ட் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ இங்க கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ லோடுக்கு வராம லைன்ல இருந்து டேரக்டா எங்க போயிடும், கிரவுண்டுக்கு வந்து ஃப்ளோ ஆயிரும். ஓகே, ஸோ இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 லைன் இருக்கு, இதுல எங்கேயாவது கிரவுண்ட் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 2 லைன் இருக்கு, தட் இஸ் லைன் 1 அண்ட் லைன் 0. 2 லைனுமே என்ன ஆகல அப்படின்னா கிரவுண்ட் ஆகல. ஸோ கிரவுண்ட் ஃபால்ட் வந்து இந்த 2 லைன்லயுமே இல்லை. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோமா, இந்த 2 பல்ப்ஸுமே எப்படி எரியும் அப்படின்னா பாதி பிரைட்னஸ்ல எரியும். ஓகே, ஸோ ஃபுல் பிரைட்னஸ்ல எரியாது, ரெண்டுமே டிம்மா கொஞ்சம் பாதி பிரைட்னஸ்ல எரியும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதி பிரைட் இந்த 2 லேம்புமே பாதி பிரைட்னஸ்ல எரிஞ்சுது அப்படின்னா என்ன அர்த்தம், லைன் 1 அண்ட் லைன் 0 ரெண்டுமே என்ன ஆகல அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ ஏதாவது ஒரு லைன் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லைன்ல இருக்கக்கூடிய பல்ப் மட்டும் எரியாது, லேம்ப் மட்டும் எரியாது. ஓகே, ஸோ சப்போஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைன் ஒன் வந்து இப்போ கிரவுண்ட் ஃபால்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா லேம்ப் ஏ வந்து எரியாது, அட் த சேம் டைம் லேம்ப் பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும். ஓகே, ஸோ ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷன். மொதல் கண்டிஷன்ல கிரவுண்ட் ஃபால்ட்டே இல்லை, லைன் 1ம் சரி லைன் 0ம் சரி கிரவுண்டோட கனெக்ட் ஆகல. அப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா லேம்ப் ஏ அண்ட் லேம்ப் பி ரெண்டுமே ஹாஃப் பிரைட்னஸ்ல எரியும், சரியா, பாதி பிரைட்னஸ்ல எரியும். அட் த சேம் டைம் லைன் 1 வந்து இப்போ என்ன இருக்கு, கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ தெர் இஸ் அ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இன் லைன் 1. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா லேம்ப் ஏ எரியாது, அட் த சேம் டைம் லேம்ப் பி வந்து ஃபுல் பிரைட்னஸ்ல எரியும். ஓகே, ஸோ இதான் செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு சர்க்யூட் இருக்கு, இப்போ நமக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதோட சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சர்க்யூட் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் தி கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ எல்லா இதுலையுமே எப்படி இருக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பவர் சர்க்யூட் இருக்கும். பவர் சர்க்யூட்ங்கிறது மோட்டர் ஆர் லோடு, ஸோ அதுக்கு போகக்கூடிய மெயின் பவர் அது வந்து பவர் சர்க்யூட் சொல்லுவோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் அதெல்லாம் நம்ம எதில் கொடுத்து வச்சிருப்போம் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்ல கொடுத்து வச்சிருப்போம். ரிலேஸ், கான்டாக்டர்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டை மட்டும் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு அனலைஸ் தி கண்ட்ரோல் சர்க்யூட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ தி ஆபரேஷன் த்ரூ தி எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ். ஸோ அந்த சர்க்யூட்டை வந்து பாதியாக பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் இருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம பாதியாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஃபாலோ தி ஆபரேஷன் த்ரூ தி எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி செக்ஷன் ஆஃப் தி கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்ல ஒரு பகுதி நிறைய பகுதியை பிரிச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பகுதியாக செக் பண்ணிட்டே வர்றோம். அப்போ நம்மளுக்கு எந்த பார்ட்ல வந்து எக்ஸாக்டா ஃபால்ட் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆஃப்டர் லொகேட்டிங் தி ஃபால்ட்டி செக்ஷன், இப்போ ஃபால்ட் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த வயரிங்கை வந்து செக் பண்ணணும், எங்கேயாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, ஸோ வயரிங் வந்து நம்ம டிராயிங் படி இருக்கு, தட் இஸ் நம்ம சர்க்யூட் டயக்ராம் வச்சு தானே செக் பண்ணிட்டு இருக்கோம். சர்க்யூட் டயக்ராம் படி இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் காம்பனன்ஸ் செக் பண்ணணும். காம்பனன்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், ரிலேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சுவிச்சஸ், ஸோ அந்த மாதிரி டைமர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, அதான் கண்ட்ரோல் காம்பனன்ஸ்ல ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபால்ட்டி செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு
ஸோ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து மிஷினை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, த்ரூ தி கம்ப்ளீட் சைக்கிள். அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஒழுங்கா ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றோம், அனலைஸ் தி கண்ட்ரோல் சர்க்யூட். கண்ட்ரோல் சர்க்யூட் மட்டும் தனியாக எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது என்ன, இது எப்படி செக் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கு. ஸோ அந்த டயக்ராம் வச்சு நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த டயக்ராம்ல உள்ள கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாதி பாதியாக பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக செக் பண்றோம். அப்போ எக்ஸாக்டா எந்த பார்ட்ல வந்து ஃபால்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபால்ட்டி செக்ஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வயரிங் செக் பண்ணணும். ஸோ வயரிங் வந்து டிராயிங் படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா we need to check the control components. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபால்ட்டி செக்ஷன் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ திரும்ப ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கம்ப்ளீட் சைக்கிள்ல இதில் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கரெக்டாக ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இது வந்து டிடெக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் ஃபால்ட் யூசிங் எ டெஸ்ட் லேம்ப். ஸோ இது என்ன அப்படின்னா 3 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆர் ஒய் அண்ட் பி. ஓகே, 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு லைன் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். அப்போ ப்ராப்பரா சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஆர் லைன் எடுத்துருக்கோமா, அது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ தரிச இந்த ஆர் ஃபேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் டெஸ்ட் லேம்ப். ஸோ டெஸ்ட் லேம்ப் கனெக்ஷன் வச்சு எப்படி செக் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துக்கோங்க. நியூட்ரல் வந்து கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நியூட்ரல்ங்கிறது காமன் ரிட்டன் பார்த்து அது எப்பவுமே கிரவுண்டிங்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்ட் லேம்ப்ல ஒரு எண்டை எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு எண்ட் வந்து நம்ம எந்த லைன்ல செக் பண்றோமோ அங்க கொடுக்கணும். ஸோ இப்போ ஆர் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம ஆர் ஃபேஸை செக் பண்ண போறோம். ஸோ அதனால லேம்போட ஒரு சைடு எங்க கொடுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்ல கொடுக்கணும். இன்னொரு ரெண்டு எடுத்து எங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த லைன்ல செக் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அந்த லைன்ல கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஆர் ஃபேஸ் செக் பண்ண போறோம். ஓகே, அப்போ லேம்போட இன்னொரு எண்டை எங்க கொடுத்துருவோம், ஆர்ல கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் தி வயர் இஸ் கிரவுண்டட், ஓகே, ஸோ வயர் வந்து கிரவுண்ட் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லேம்ப் வந்து எரியும். ஏன்னா இங்க கிரவுண்ட் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் பாத் மாதிரி ஸோ ஃபேஸ் வழியா வந்து இப்படி வந்து கிரவுண்ட்ல ரிட்டர்ன் பாத் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ லேம்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ கிரவுண்டிங் ஆயிருச்சு அப்படின்னா லேம்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகே, அந்த பாயிண்ட் பாருங்க, தி வயர் இஸ் கிரவுண்டட் தி லேம்ப் வில் க்ளோ. ஓகே, அப்போ அந்த லைன்ல கிரவுண்டிங் ஆயிருச்சு அப்படின்னா இந்த லேம்ப் வந்து எரியும். அட் தி சேம் டைம் கிரவுண்ட் ஆகல, ஸோ there is no line to ground fault in the line அப்படின்னா லேம்ப் வந்து எரியாது. ஓகே, லேம்ப் will not glow. ஓகே, அப்போ லேம்ப் எரிஞ்சுது அப்படின்னா கிரவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். லேம்ப் எரியல அப்படின்னா there is no grounding. ஸோ கிரவுண்டிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இதோட தேர்ட் யூனிட் தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் முடியுது. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பிளானர் மிஷின் கண்ட்ரோல் பார்த்தோம். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஸ்கிப் வைஸ் கண்ட்ரோல், ஸோ ஸ்கிப் வைஸ் கண்ட்ரோல்லையும் ஸோ அதோட ஒர்க்கிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பம்ப், நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் ஓவன், கண்ட்ரோல் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர் பார்த்தோமா. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் ஹெட் கிரெயின், அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் கன்வேயர் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் எலிவேட்டர் பார்த்தோம். ஸோ டோட்டலாக 8 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஒன்று பிளானர் மிஷின், ஸ்கிப் வைஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பம்ப், கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் ஓவன், கண்ட்ரோல் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர், கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் ஹெட் கிரெயின், கண்ட்ரோல் ஆஃப் கன்வேயர் சிஸ்டம் அண்ட் ஃபைனலாக கண்ட்ரோல் ஆஃப் எலிவேட்டர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ரபிள் ஸ்பாட்ஸ் இன் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறது ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகே, ஸோ இதோட தேர்ட் யூனிட் முடியுது. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.